குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். தமிழ்நாட்டில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழைக்கான வாய்ப்பு குறித்தும் 3 நாட்களுக்கு பிறகு புதிதாக தோன்றவுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி குறித்தும் வரைகலை விளக்கத்துடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சலீம். மிக முக்கியமான விஷயம், அதாவது வானிலை ஆர்வலர்கள் மற்றும் வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அடுத்த 12 மணி நேரத்தில் மழைக்கான, அதாவது ஏற்கனவே காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்தது அந்த மண்டலமாக கொஞ்சம் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மாலை 5:30 மணிக்கு மேல் அந்த தீவிரமானது கரையை கடக்கும். கரையை கடந்து விட்டால் அது வலுவிழந்து விடும். நாளை காலை 5:30 மணிக்கு மேலே பெருசாக மழை இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னை மற்றும் சென்னையை ஒட்டி உள்ள மாவட்டங்களில் விட்டு அடுத்த 4 நாட்களுக்கு மழை இருக்கும். டெல்டா மாவட்டங்களில், குறிப்பாக தஞ்சாவூர் மற்றும் அதனை சுற்றிய பகுதிகளில் ஏற்கனவே இருந்த மழையை காட்டிலும் இனி மழையின் வீரியம் முழுமையாக குறைந்துவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, நம்ம வழக்கமாக அந்த சேட்டலைட்ஸ் நம்ம பூமியிலிருந்து இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும், மழை இடி அந்த இதுக்கு மாற்றிடணும். அந்த மோடுக்கு மாற்றிட்ட பிறகு நம்ம சேட்டலைட் பூமியை சுமார் 36,000 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. மேகக்கூட்டங்கள் எவ்வாறு உருவாகி கொண்டிருக்கின்றன, காற்றின் வேகம் என்ன, அது மட்டும் இல்லாமல் அந்த அழுத்தம் என்ன, அந்த டிஸ்டர்பன்ஸ் எங்கே நகர்ந்து கொண்டிருக்கிறது, தீவிரம் எப்படி இருக்கும், இதெல்லாம் கம்ப்யூட்டர் ஃபீட் கொடுக்குது. சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் கணிக்கிறது. உலகத்தில் 2 சிறந்த மாடல் சொல்லப்படுகிறது. ஒன்று ஐரோப்பிய மாடல், இன்னொன்று அமெரிக்க மாடல். இப்போ நாம் இந்த ஐரோப்பிய மாடலில் இருக்கோம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, வானிலை ஆர்வலர்கள், வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்கிறாங்களோ அதையே தான் இந்த வரைகலை விளக்கமும் காண்பிக்கிறது. இப்போ நாம் இருக்கிறது புதன்கிழமை 22ஆம் தேதி காலை இந்த 10 மணி 11 மணி நிலவரப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம் 2025ஆம் ஆண்டு. இங்கே பாருங்கள், நம்ம இந்த வரைபடத்தை அடுத்த 24 மணி நேரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓட்டி பார்க்கும் பொழுது ஆங்காங்கே மழை இருக்கும் என்று தெரிகிறது. இங்கே பாருங்கள், இந்த ஏரியாவை நீங்கள் நல்லா பார்க்கலாம். அந்த கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே மழை இருக்கும். சென்னை மற்றும் சென்னையை ஒட்டிய பகுதிகளில் குறிப்பாக இந்த திருவள்ளூர் பகுதியை சற்றே நாம் கவனிக்க வேண்டும். தெற்கு ஆந்திராவில் வழக்கமாக அங்கே மழை அதிகமாக இருக்கும். வடக்கு தமிழ்நாடு பொறுத்தவரை இங்கே பாருங்கள், ஒரு நாள் பொறுத்த, அதாவது வியாழக்கிழமையில் நான் உங்களுக்கு ஸ்டாப் பண்ணுறேன். அதாவது நாளை நிலவரப்படி மழை கொஞ்சம் குறையுது. பார்த்திங்களா, அந்த கிரே கலர்லாம் மழை இல்லை என்பதை காண்பிக்கிறது. நீங்கள் கரெக்டாக அந்த கிரே கலரில் நாம் உங்களுக்கு வட்டமிடலாம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் மழை இல்லைன்னா தான் அந்த கிரே கலரில் இருக்கும். இங்கேயே அந்த ஸ்கேல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ளூ கலரில் இருந்தால் லேசான மழை, கொஞ்சம் பச்சை கலருக்கு மாறிச்சுன்னா அதை விட அதிகம், மஞ்சள் கலர் அதை விட அதிகம், வயலட் கலர் ரொம்ப அதிகம். அது புயல் நேரங்களில் தான் அந்த வயலட் கலர் அது கொடுத்து பயங்கரமாக காட்டுவாங்க, அந்த மழையெல்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ வானிலை ஆய்வு மையம் சொன்னது மாதிரி அடுத்த 24 மணி நேரத்திற்கு இதனுடைய தாக்கம் இருக்குமே தவிர அப்புறம் படிப்படியாக குறையும். சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு விட்டு மழை வரும். இன்றைக்கி காலையிலே பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே தமிழ்நாட்டில் 19 ஸ்கூலுக்கு லீவ் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. காலேஜை பொறுத்த வரைக்கும் 12 மாவட்டங்களில், மொத்தம் 19 மாவட்டங்களில் ஸ்கூல் லீவுன்னு சொல்லிட்டாங்க. 12 மாவட்டங்களில் காலேஜஸ் எல்லாம் விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் காலையில் பார்க்கும்போது சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் வெயில் அடித்தது. நீங்கள் தஞ்சையில் கூட போய் செய்தியாளர்கள் செய்தி சேகரிக்கும் போது ஏற்கனவே வந்த மழையின் தாக்கம் அங்கே பூமியில் பார்க்க முடிந்தது, இந்த விவசாய பூமியில் பார்க்க முடிந்தது. மழையின் அளவு குறைந்து வருகிறது. சென்னையில் வெயில் அடிக்கிறது, அப்பப்போ லேசான மழை வந்துட்டு போகுது. இதே போல் அடுத்த 4 நாளைக்கு வெயில் அடிக்க மழை பெய்யும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கங்க. இதெல்லாம் இப்போதைய கரண்ட் ட்ரெண்டை பற்றி பேசுகிறோம். நாம் கவனிக்க வேண்டியது என்ன, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பற்றி நாம் கவனிக்க வேண்டியது 3 நாள் பொறுத்து ஒரு மிக முக்கிய சம்பவம் இருக்கிறது. அந்த 3 நாள் பொறுத்து நடக்கவிருக்கும் சம்பவத்தை நாம் இந்த வரைபடத்தில் பார்ப்போம். தேதி இன்னைக்கு 22 இல்லையா, 25க்கு போயிடலாமா? 25. இங்கே பாருங்கள், நல்ல ஒரு டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கு தெரிகிறதா? இங்கே ஒரு காற்று அழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சேட்டலைட் நமக்கு அதைத்தான் காண்பிக்கிறது. அது எந்த பகுதியில் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இது நம்ம இப்போ ஏற்கனவே எப்படி நம்ம வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திரா பகுதியில் வருதோ அதே போல் நம் வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திரா பகுதியை நோக்கி நகரக்கூடும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வங்கக்கடல், பே ஆஃப் பெங்கால். அங்கே ஒரு டிஸ்டர்பன்ஸ் தெரிகிறதா? அந்த டிஸ்டர்பன்ஸ் எப்படி நகருது அப்படின்னு சொல்லி இப்போ நாம்
பார்க்கலாம். 25ஆம் தேதியில் இருக்கும். அப்படியே லேசாக ஓட்டி பார்ப்போம் எவ்வாறு நகர்ந்து வருகிறது, அது மேகக்கூட்டங்களை எவ்வாறு உருவாக்குகிறது என்பதை நீங்கள் இங்கே கவனிக்கலாம். இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் சொல்லும் தகவல் என்ன அப்படின்னு சொல்லி, மேகக்கூட்டங்களை எதை நோக்கி ஓட்டி செல்கிறது உங்களுக்கு தெரிகிறதா? நல்லா கவனிங்க. இந்த சென்னை புதுச்சேரி அந்த பகுதியில் உள்ள டிஸ்டர்பன்ஸை கவனிங்க. அங்கே மழை முதல்ல சாதாரணமாக ப்ளூ கலர் இருந்தாலும் அப்புறம் வயலட் கலரில் அங்கே ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்கள். அப்படின்னா மழை கடுமையாக இருக்கக்கூடும். எப்போ? ஞாயிற்றுக்கிழமை 26ஆம் தேதி. இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸான கணிப்பு தான். ஒரு 2 நாள் முன்னாடி சொல்கிற கணிப்பு இன்னும் கொஞ்சம் துல்லியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். இது நம்ம ரொம்ப 4-5 நாள் அட்வான்ஸாக சொல்லிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே இது சொல்லப்படுகிறது. மேகக்கூட்டங்கள் எவ்வாறு நகர்ந்து வருகிறது பாருங்கள். நம்ம தமிழகத்தை நோக்கி நகர்கிறது, அதே போல் தெற்கு ஆந்திராவை நோக்கி நகர்கிறது. சரி, இப்போது லேட்டஸ்ட்டாக அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவது எப்போது என்பதை நாம் பார்க்கலாம். அது நகரும் திசை இவ்வாறு இருக்கிறது. கொஞ்சம் சற்றே மேப்பை ஓட்டி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வானிலை மாறுகிறது. உங்களுக்கு தெரிகிறதா? நம்ம சென்னை புதுச்சேரி கிட்டத்தட்ட தஞ்சாவூர் வரைக்கும் ஓரளவு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறது. இங்கே பாருங்கள், அடர்த்தியான மேகக்கூட்டங்கள் சென்னையை நோக்கி 27ஆம் தேதி அதிகாலை வருவது நமக்கு தெரிகிறது. ஆனால் காற்றின் வேகத்தை பொறுத்து, ப்ரெஷரை பொறுத்து இதெல்லாம் மாறும். நாம் இன்றைக்கி சொல்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை வரோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் சனிக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை வாக்கில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக நமக்கு தெரிய வரும். முன்பின் இருக்கலாம் இல்லையா? இங்கே பாருங்கள். ஆனால் மழை சென்னைக்கு 25ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 27, 28ஆம் தேதி வரைக்கும் அந்த மழைக்கான ஸ்கோப் அதிகமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதனால் ஏற்கனவே வந்துட்டு போனது ஒன்று கிட்டத்தட்ட போகவிருக்கிறது. அது வலுவடையுமா? இது நிச்சயமாக புயலாக மாறாது, இப்போ வந்திருக்கிறது. ஆனால் 25ஆம் தேதி உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமாக மாறி பிறகு புயலாக மாறுமா என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கும். அது கொண்டு வந்து குவிக்கும் மேகக்கூட்டங்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக தென்படுகின்ற காரணத்தினால் அந்த சந்தேகம் எழுகிறது. எனவே 25ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 28ஆம் தேதி வரை சென்னை வாசிகள் ஒரு கண் வைக்க வேண்டும். எதில் அப்படின்னா, அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 25ஆம் தேதி உருவாகக்கூடியது வலுவடையுமா? வலுவடைஞ்சால் எதை நோக்கி வருகிறது? வட தமிழகம் நோக்கி வருமா? மழையின் அளவு எப்படி இருக்கும்? அந்த 3 நாட்களுக்கு உண்டான தயாரிப்புகள் என்ன செய்ய வேண்டும்? புயலாக மாறக்கூடிய ஸ்கோப் இருக்கா? அத்தனையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறோம். வானிலை ரொம்ப துல்லியமாலாம் சொல்ல முடியாது. ஏற்கனவே மேகக்கூட்டங்கள் உருவாகுது, தட்ப வெட்ப சூழல் குறித்து ஒரு கணிப்பு தான் இது. அந்த கணிப்பு துல்லியமாக இருக்கலாம். சில நேரங்களில் அந்த கணிப்பு சற்றே மாறலாம். எனவே நாம் 25ஆம் தேதி சென்னையை சுற்றி அமைந்துள்ள கடலோர மாவட்டங்கள் புதுச்சேரி வரையில் ஒரு கண் வைக்க வேண்டும். அந்த 25ஆம் தேதி உருவாகவிருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையுமா அல்லது வலுவிழக்குமா என்பதை நாம் உற்று பார்க்க வேண்டி இருக்கும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். 2,62,00,000-த்திற்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1,23,00,000 யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 46 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.